நல்லவர்கள் நிச்சயம் வெல்லுவது நிச்சயம் என்ற பதிவோடு தொடங்குகிறேன். என் பெயர் பாலமுருகன், பாலா என்று என்னுடைய பெயர். மைவி3 ஆர்ட்ஸ் நிறுவனத்தில் நம்முடைய எம்டி அவர்கள் நமக்காக நிறைய விஷயங்கள் நல்ல விஷயங்களாக செய்து கொண்டுதான் இருக்கிறார். இப்போது நடக்கும் இந்த அடுத்தவர்களிடம் அந்நியர்களின் சதிப்பாடினால் நம்முடைய எம்டி அவர்கள் கஷ்டப்பட்டுக் கொண்டிருக்கிறார். அவர் மட்டுமின்றி எல்லோரும் சேர்ந்து நாம் எல்லோரும் சேர்ந்து கஷ்டப்பட்டுக் கொண்டிருக்கிறோம். இந்த நிகழ்வு நடப்பது நன்று. ஏனென்றால் இந்த மைவி3 ஆர்ட்ஸ் என்பது ஆன்மீகம், மக்களின் நல்வாழ்வுக்காக ஏற்படுத்தப்பட்ட மிகப்பெரிய ஒரு நிறுவனம். இந்த நிறுவனத்தை யாராலும் எவராலும் எந்த அந்நியர்களாலும் இப்போது நடக்கும் கார்பட் கிரிமினல்களாலும் தவிர்க்கவே முடியாது இந்த மைவி3. ஏனென்றால் நம் மைவி3 ஆர்ட்ஸ் ஆன்மீகம் சார்ந்தது. ஏனென்றால் முதலில் தொடங்கப்பட்டது சித்த வைத்தியம், சித்தாந்தம். இதை போன்று நம்முடைய நிறுவனத்தின் மேலாளர் அவர்கள் நமக்காக இதை செய்து கொண்டிருக்கிறார். ஆனால் இப்போது நடக்கும் இந்த பிரச்சனைகள் எல்லாம் பார்க்கும்போது ஒரு தனி மனிதன் இவ்வளவு தூரம் முன்னேறி கொண்டிருக்கிறானே என்று எல்லோரும் என்றால் இந்த இடத்தில் நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள். போட்டியாளர்கள், அதாவது சோப்பாக இருக்கட்டும், பேஸ்டாக இருக்கட்டும், ஆயிலாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், ஆனால் இவரால் இவ்வளவு ப்ராடக்டை, அதாவது பொருள்களை எப்படி இவர் தந்து கொண்டிருக்கிறார் என்று இதற்கு முன்னால் இருக்கும் பிராண்டட் கம்பெனிகள் எல்லோரும் இவரை உற்று நோக்குகிறார்கள். நோக்கும் காரணம், நாம் இவ்வளவு செய்து விட்டோம், இதற்கு மேல் இவர் செய்கிறாரே அப்படி என்ற காரணத்தினால் இவரை எந்த விதத்தில் எதுவுமே செய்ய முடியாத அளவுக்கு நாம் செய்ய வேண்டும் என்று அவர்களின் பணபலத்தாலும் பதவி பலத்தாலும் இவரை அடக்கிவிடலாம் என்று நினைக்கிறார்கள். ஆனால் ஒன்று மட்டும் சொல்கிறேன், நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள். மைவி3 என் உறவுகளே நன்றாக கேட்டுக்கொள்ளுங்கள். இது மக்கள் சக்தி, இது மக்கள் சக்தி. இது கட்சி சார்ந்ததும் கிடையாது, மதம் சார்ந்ததும் கிடையாது. அதனால் நான் உங்களிடம் சொல்கிறேன், முழுக்க நம்மளுடைய உறவுகள் அனைவருக்கும் வருமானம் ஈட்டிக் கொடுக்கும் தன்மையை நம்மளுடைய எம்பி, நம்மளுடைய தலைவர் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். இதை எவராலும் அளிக்க முடியாது. நான் இன்று கூறுகிறேன், ஒவ்வொரு மைவி3 உறுப்பினரும் உங்கள் மனதில் ஆழமாக பதிவு பற்றுங்கள். என்றைக்கும் என்று கூறுகிறேன், நம்ம ப்ராடக்டை அனைவரும் விரும்பி மக்கள் எல்லாரும் வாங்கிக் கொண்டிருக்கும் போது இதற்கு முன்னால் இருக்கும் எல்லா உற்பத்தியாளர்களும் எப்படியாப்பட்ட எண்ணம் கொண்டவர்கள் என்று உணர வேண்டும் என்றதற்காக இந்த பதிவை நான் உங்களுக்கு சமர்ப்பிக்கிறேன். ஏனென்றால் இன்று வரை அயல் நாட்டில் இருந்து வரக்கூடிய அனைத்து பொருட்களையும்
நாம் உபயோகித்துக் கொண்டுதான் இருக்கிறோம். கோல்கேட் உங்களுக்கு தெரியுமா? க்ளோஸ்அப் உங்களுக்கு தெரியுமா? இது போன்ற அனைத்து விஷயங்களையும் ஒவ்வொரு ப்ராடக்டை பற்றியும் விளக்கமாக என்னால் சொல்ல முடியும். வைவித்திரில் இருக்கும் அனைவருமே மிக அறிவு சார்ந்தவர்கள், ஆன்மீகம் சார்ந்தவர்கள், அன்பை சார்ந்தவர்கள், பொறுப்பானவர்கள். இன்னும் சொல்ல வேண்டும் என்றால் மிகவும் மிகவும் மிக மிக எளியவர்கள். ஆனால் இந்த எளியவர்களின் தீரம் என்று ஒன்று இருக்கிறது. இன்று வரை யாரும் வைவித்திரிக்காக போராடவில்லை. ஆனால் வைவித்திரியில் இருக்கும் ஒவ்வொரு நண்பர்களும் கஷ்டம் 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 கஷ்டம், அதாவது தொல்லை தொல்லை தொல்லை, பணம் இல்லை இல்லை இல்லை, இவ்வளவு விஷயங்களையும் தாங்கிக் கொண்டு மீண்டு வருவோம், என்றாவது ஒரு நாள் நாம் மீண்டு வருவோம் என்று மிகப்பெரிய நம்பிக்கை, மிகப்பெரிய நம்பிக்கையோடு வாழ்ந்து கொண்டிருக்கும் ஒவ்வொரு வைவித்திரி உறுப்பினர்களுக்கும் நான் கூறிக்கொள்வது என்னவென்றால், என்றும் கவலைப்படாதீர்கள். நான் கூறுகிறேன், உண்மையாக கூறுகிறேன், இந்த உலகத்தை படைத்தது, இந்த பிரபஞ்சத்தை படைத்தது இறைவன் என்றால் இந்த வைவித்திரியை படைத்தது இறைவன். இறையருளால் சார்ந்ததுக்காக நடந்து கொண்டிருக்கிறது. அவர்கள் முதலில் அவர் தொடங்கியதே சித்தத்தில், வைத்தியத்தில். அதை தொடங்கி வைத்தவர், அதிலிருந்துதான் இதை தொடங்கி கொண்டிருக்கிறார். அதனால் என்றும் கவலைப்படாதீர்கள். தயவு செய்து ஒவ்வொரு வைவித்திரி உறுப்பினரும் இல்லத்திலும் இன்றைக்கும் நான் விதைக்கிறேன், இன்று விதைக்கிறேன், தயவு செய்து சொல்கிறேன், நம்பிக்கையோடு இருங்கள், நம்பிக்கையோடு இருங்கள், நம்பிக்கையோடு இருங்கள். நீங்கள் அனைவருக்கும் உங்களுக்கு சேர வேண்டிய அனைத்தையுமே நம்மளுடைய வைவித்திரி நிறுவனம், நம்மளுடைய எம்பி அவர்கள், நம்முடைய தலைவர் அவர்கள் கண்டிப்பாக நமக்கு சேர்த்தே ஆக வேண்டும். ஏனென்றால் இப்பொழுது பதிவு பண்ண வேண்டிய விஷயம் மிக முக்கியம். ஒருவர், இருவர், மூவர் இது கிடையாது. ஆனால் இது மக்களின் நம்பிக்கை பெற்ற ஒரு நிறுவனம். அதனால் அனைவரும் பொறுமையாக இருப்போம். ஆனால் இந்த பொறுமையின் மிகப்பெரிய எதிர்பார்ப்பு நன்றாகவே நடக்கும். நம்பிக்கையோடு நம்பிக்கை 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 நல்லவர்களின் நிச்சயம் வெல்வது நிச்சயம். இந்த வார்த்தையின் பொருள் என்னவென்று நீங்கள் உணருங்கள். அவர் எம்டி சார் அவர்கள், சத்யானந்த் அவர்கள் சார் சொல்லியது உண்மை. மீண்டும் சொல்கிறேன், சுவர் இருந்தாதான் சித்திரம் வரையில் முடியும். நீர் உயர நெல் உயரும், காற்று உள்ளதை தொட்டுக்கொள். இந்த கொள்கை கோட்பாடுகளோடு நம்மளுடைய நிறுவனம் வைவித்திரி யாரையும் ஏமாற்றாது, ஏமாற விடாது. இப்பொழுது சொல்கிறேன், நம்மளுடைய எம்டி நம்மளுடைய தலைவர் அவர்களும் நம்மளை எந்த காலத்திலும் கைவிட மாட்டார். நன்றி, வணக்கம். வாழ்க வளத்துடன்.